சார் வணக்கம். கோபாலகிருஷ்ணன் சார். வணக்கம். கோபாலகிருஷ்ணன் சார் வணக்கம் சார். எம்எஸ்எம்இ செக்டாரினுடைய ரீபூஸ்டுக்காகவோ அல்லது ரீபில்டுக்காகவோ எதற்காகவோ ஒரு 10,000 கோடி ஒதுக்கியதாக தெரிகிறது சார். இந்த இந்தியாவில் இந்த செமி கண்டக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசப்பட்ட போது இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி எல்லாம் பேசினாரு. இதனால பெரிய புரட்சி ஏற்பட போகுது, பல பேருக்கு வேலை கிடைக்க போகுது அப்படி இப்படின்ட்டு எல்லாம். ஆனா இந்தியாவுடைய செமி கண்டக்டர் மிஷன் 2.0 சொல்லிட்டு இந்த மேஜர் அவுட்லே ஸ்கீம்ல 100வது பாயிண்ட்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க சார். 24, 25 5 பைசா ஒதுக்கல, 25, 26 4 கூட ஒதுக்கல, 26, 27 ஒரு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. எனக்கு இந்த ரெண்டு விஷயமும் சொல்லுங்க சார். இந்த செமி கண்டக்டர் இண்டஸ்ட்ரியும் இந்த எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரிக்கும் இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன சார் இந்த பட்ஜெட்ல? அதான் இந்த 10,000 கோடி எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது அதற்கு உண்டான அந்த ரீபில்ட் அந்த இண்டஸ்ட்ரி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபண்டாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் ஒட்டுமொத்தமா இந்த பட்ஜெட் எப்படி அப்படின்னா எல்லா பட்ஜெட்டுக்குமே சில சவால்கள் இருக்கும். அந்தந்த சூழலுக்கு ஏற்ப அந்த காலகட்டத்திற்கு ஏற்ப சவால்கள் இருக்கும். பட் இந்த பட்ஜெட்டுக்கு முன்பு 2025 பார்க்கும்போது ரெண்டு விஷயமா, அதாவது நம்மளுடைய அந்த உள்நாட்டு பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம், இரண்டாவது வெளிநாட்டுல இருந்து வந்த சவால்கள், அதாவது முக்கியமாக ட்ரம்ப் உடைய அந்த டாரிஃப்ஸ், இண்டோ யுஎஸ் அந்த அக்ரிமெண்ட், அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் இன்னும் இழுபறியில இருக்கு. ஆயில் மார்க்கெட்ஸ் எல்லாமே ப்ராப்ளம். இப்ப ரஷ்யால ப்ராப்ளம் இருக்கு, ஈரான்ல ப்ராப்ளமா இருக்கு, வெனிசுவேலால ப்ராப்ளமா இருக்கு. ஏன்னா இது போன்ற பல்வேறு இதுக்கு நடுவில் நம்ம அந்த இந்தியா பாகிஸ்தான் அந்த என்கேஜ்மெண்ட் வேற இருந்தது. இது போன்ற காலகட்டம் ஏற்படும் பொழுது நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது இப்ப இந்த எக்ஸ்போர்ட் சார்ந்த நிறைய நிறுவனங்கள் திருப்பூர், சூரத் போன்ற நகரங்கள்ல அந்த டாரிஃப்னால மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கின்றன. அதெல்லாமே மறுக்க முடியாத விஷயம். பட் இந்த சூழல் எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது இப்ப உள்நாட்டு பொருளாதாரத்துடைய அந்த அடித்தளம் வலுவாகத்தான் இருக்கு. எல்லா ஆய்வறிக்கைகளும் ஒரு 7.5% பொருளாதார வளர்ச்சி கூட கோடிட்டு காண்பித்திருக்காங்க. அதுவும் கன்சிஸ்டண்டா அந்த குரோத் அப்படிங்கிறது கொண்டிருக்கு. கம்பேரபிள் கண்ட்ரிஸ் இப்ப சைனா போன்ற நாடுகள்லாம் பார்க்கும்போது 5க்கு குறைவாகத்தான் வளர்ச்சி இருக்கு. வெஸ்ட்ல எல்லாம் பார்க்கும்போது இன்னும் குறைந்திருக்கு. அதனால பொருளாதார வளர்ச்சி, இன்ஃபிளேஷன், ஹெட்லைன் இன்ஃபிளேஷன் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள இருக்கு. அதே வேளையில இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது வட்டி விகிதம் அப்படிங்கிறது குறைவதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இந்த டாரிஃப் ஓரியன்ட் அதை பற்றிய பேச்சுக்கள் பட்ஜெட்ல இல்லைனாலும் நமக்கு தெளிவாக 2026 ஒரு சவாலான காலகட்டம் அப்படிங்கறத மறுப்பதற்கே இல்ல. இந்தியா மட்டும் இல்ல, காலகட்டம். அதான் அந்த டாரிஃப் அன்சர்டன்டி இருக்கு இல்லையா, டாரிஃப் அன்சர்டன்டி இருக்கு. அவர் ட்ரம்ப் பொறுத்த அளவுல ஒரு சிங்குலர் ரிஸ்க் டு த குளோபல் எக்கானமி அப்படின்னா ட்ரம்ப் தான். ஆனா இந்தியா மட்டும் இல்ல, உலக பொருளாதாரத்துக்கே ஒரு அறிவிக்கப்படாத ரிஸ்க் அப்படின்னா அது ட்ரம்ப் தான். ஏன்னா அவருடைய செயல்பாடுகள், அவருடைய ஸ்திரமற்ற பாலிசி மேக்கிங், இது போன்ற அறிவிப்புகள், ஒரு அறிவிப்பை வெளியிட்டு திரும்பி அதை பெறுவது, திரும்ப பெறுவது, மீண்டும் ஒரு அறிவிப்பை வெளியிடுவது அப்படிங்கிற அந்த ஒரு அதாவது ஒரு பாலிசி அறிவிப்பது ஒன்று, அதுல கன்சிஸ்டண்டா அதுல இருப்பது இன்னொன்னு. இவர் அந்த கன்சிஸ்டன்சி இல்லாதனாலதான் உலக பொருளாதாரத்துல ஒரு தேக்க நிலை ஏற்பட்டிருக்கு. அதனுடைய விடைதான் தங்கத்துடைய உச்சகட்ட விலை உயர்வு. சோ எல்லாமே ஒரு இன்டர்லிங்க்டாக இருந்து கொண்டிருக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நில. அதனால இந்த பட்ஜெட்டை பொறுத்த அளவுல நிறைய, அதாவது எல்லா பட்ஜெட்லயுமே எதிர்பார்ப்புகள் எல்லா தரப்பினரும் இருக்கும். அதாவது சேலரி பீப்புள்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு இருக்கும், அக்ரிகல்ச்சர்ல இருக்கும், எம்எஸ்எம்இ துறையில இருக்கும், பொதுவான தொழில்துறையினர்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். பட் இதெல்லாமே கவனத்தில் கொண்டு எல்லா விஷயத்தையும் பேக் பண்ண முடியாது ஒரு பட்ஜெட்டுக்குள்ள. இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இந்த வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்ளும் விதமாக சில திட்டங்கள், அதாவது இப்ப இந்த கேபெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் செலவு செய்யக்கூடிய விஷயம் 12.2 lakh crores அப்படிங்கிறது, இதெல்லாமே நம்மளுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காகவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை மேம்படுத்துவதற்காகவும் செய்யப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில பார்க்கும்போது இப்ப எம்எஸ்எம்இ கொடுத்திருக்கலாம். அதாவது எப்பொழுதுமே எம்எஸ்எம்இ பொறுத்த அளவுல ஒரு ஜாப் கிரியேஷன் இண்டஸ்ட்ரி, அதாவது அந்த துறை. இப்ப ஸ்ரீபெரும்புதூர் எடுத்துக்கொண்டா இப்ப அங்க ஹுண்டாய் மட்டுமே பெரிய நிறுவனம் கிடையாது. ஹுண்டாயை சுத்தி அவங்களுக்கு வெண்டார்ஸா இருக்கக்கூடிய நிறுவனம் 100கணக்கில் இருப்பாங்க. அவர்கள் நிறைய அங்க இருக்கக்கூடிய சுற்று வட்டார கிராமங்கள்ல இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்குவது,
அங்க இருக்க உள்நாட்டு அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த நகரங்கள்ல இருக்கக்கூடிய பொருளாதார மேம்பாடு எல்லாமே எம்எஸ்எம்இயால தான் ஒரு டிரைவ் ஆகுது அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. பட் என்ன ப்ராப்ளம்னா நமக்கு கேபிட்டல் லிமிடெட். இப்ப நிறைய விஷயம் இப்ப இந்த ஹெல்த் கேர் எஜுகேஷன் பற்றி எல்லாமே பேசப்பட்டது. அதாவது அலோகேஷன்ஸ் வந்து பெரிய அளவுல இல்ல அப்படிங்கிறது. பட் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பிசிக்கல் டெபிசிட் அந்த லிமிட் 4.3 அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்குள்ளதான் நம்மளால கேபிட்டல் ரைஸ் பண்ண முடியும். ரைஸ் பண்ணக்கூடிய கேபிட்டல் நம்ம ப்ரொடக்டிவாக பொருளாதாரத்துக்கு உடனடியாக பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த பட்ஜெட்டரி அலோகேஷன்ஸ் எல்லாமே நடந்து சார். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. அதாவது இது வந்து என்னன்னா வேலை வாய்ப்பு ஜனங்களுக்கு எப்படி கிடைக்க போகுது, நேரடியாக மக்கள் பெறப்போகக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறது தான் பட்ஜெட்ல காமனா வந்து ஒருத்தங்க எதிர்பார்க்கிறது. இதுல வந்து புதிதாக வந்து இந்த அரசாங்கம் வந்து பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அது அவுட்லை ஸ்கீம்ல 134ஆவதாக இருக்கிறது. 20,083 கோடி ரூபாயை வந்து அதுக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க சார். இது லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு கீழே இது வருகிறது. இது என்ன சார்? இது என்ன புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குமா? இது என்ன 20,000 கோடி வந்து ஒரு இந்த ரோஜ்கார் யோஜனான்னு சொல்லி உருவாக்கும் போது இது இந்த பணத்தை எப்படி செலவு பண்ண போறாங்க? என்ன இது? அதாவது இது நேரடியாக எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இல்லாம இப்ப ஏஐ போன்ற நுணுக்கமான இந்த இதெல்லாம் வந்திருக்கு. இப்ப அந்த மாதிரி டெக்னாலஜி அதை பத்தியும் பட்ஜெட்ல பேசப்பட்டிருக்கு. ஏஐ குறித்த விஷயங்களும் பேசப்பட்டிருக்கு. அதனால இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல வந்து வேலைக்கு எதிர்நோக்கி காத்திருக்கும் இளைஞர் ஒரு குரூப் ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்குண்டான இப்ப ஐடி துறை சொல்றேன் சார். நீங்க ஏஐ பத்தி பேசுனதுனால நான் சொல்றேன். இங்க பாருங்க, இந்தியா ஏஐ மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் ஒண்ணு இருக்குது. அந்த திட்டத்துக்கு 2025-26ல 2000 கோடி ரூபாயை ஒதுக்கியது அரசாங்கம். ஆனா செலவு பண்ணது வெறும் 800 கோடி மட்டும்தான். இந்த வருஷத்துக்கு 1000 கோடி மட்டும்தான் பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதனால அந்த ஏஐ இந்த பிரதான் மந்திரியினுடைய விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனாக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது சம்பந்தத்துக்கு இல்ல, அதனுடைய தாக்கம் சொல்றேன். ஏஐயுடைய தாக்கம் வந்து அதாவது பட்ஜெட்டை பத்தி நான் சொல்லல. ஏஐ பொறுத்த அளவுல ஏஐயுடைய தாக்கம் வந்து துறைகள்ல ஏற்கனவே ஐடி துறைகள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய அந்த ஒர்க் ஃபோர்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து நேரடியாக சொல்லப்படவில்லைனாலும் ஏஐயுடைய இம்பாக்ட் இருந்து கொண்டுதான் இருக்கு. அதனால இப்ப இருக்கக்கூடிய சூழல் நேரடியாக அரசாங்கம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு முடிய ஒரு சூழல் இல்லைனாலும் அதை என்ஹான்ஸ் பண்றதுக்கு அந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான இந்த சார் அதுதான் சார் சொல்றேன். அதுக்கு வந்து தனியாக இந்திய அரசாங்கத்தில் ஒரு திட்டம் இருக்குது சார். அந்த திட்டத்தின் பேர் என்ன அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கிறது. புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய பிரதம மந்திரியின் பெயரிலான திட்டம். சரியா? அந்த திட்டம் 2,954 கோடி ரூபாயை சென்ற ஆண்டு ஒதுக்குனாங்க. அதனுடைய ரிவைஸ்டு பட்ஜெட் 2,549 கோடி. அதுலயே ஒரு 300 கோடி ரூபாய் கம்மியா தான் செலவு பண்ணியிருக்காங்க. அது இந்த வருஷம் ஒரு 4,500 கோடி ஒதுக்கி இருக்காங்க. எனக்கு ரொம்ப புரியாதது என்ன அப்படின்னா, இதுக்கெல்லாம் தனியாக இருக்கும்போது லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு கீழே இப்படி விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனான்னு ஒரு திட்டத்துக்கு ஒரு 20,000 கோடி ஒதுக்கீடு அப்படின்னா அது பற்றிய ஒரு தெளிவான ஏதாவது அறிவிப்பாவது இதுக்கு முன்னால் ஏதாவது வெளியாகி இருக்கா? இல்ல, அறிவிப்புகள் அப்படிங்கிறது வந்து அதற்கு ஒரு திட்டம் இருக்கிறதே தெரியல. இப்பதான் நான் பாக்குறேன். எனக்கு இப்பதான் முதல் தடவை இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. அதனால கேட்கிறேன். இல்ல அது அந்த திட்டங்கள் பொறுத்த அளவுல வந்து அதற்கு பிறகு பிரஸ் கான்பரன்ஸ்ல அந்த செக்ரட்டரி பினான்ஸ் செக்ரட்டரி இவர்களுடைய அந்த அபிஷியல்ஸ் உடைய முன்னணியில வந்து இதெல்லாமே விரிவாக, அதாவது பட்ஜெட் டாக்குமெண்ட் அப்படிங்கறத அவர்கள் வாசித்து விட்டு செல்வது ஒண்ணு. அடுத்தது அந்த திட்டங்களின் நுணுக்கங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்றது, இதெல்லாமே அந்த பியூரோக்ரஸியுடைய வேலையாக தான் இருக்கு. அந்த அடிப்படையில அவைலபிள் டேட்டா எல்லாம் அவைலபிளா இருக்கு. அவர்களுடைய திட்டங்கள் என்னங்கிறத பொறுத்த அந்த விஷயங்கள்லாம் அவைலபிளா தான் இருக்கு. பட் இந்த ஓகே பேசலாம். கோபாலகிருஷ்ணன் சார் சார் மேடம் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்கல்ல. இதுல நாங்க இவ்வளவு மெட்ரோ ஸ்கீம்ஸ் அண்ட் வந்து புதிய ரயில் திட்டங்கள் சார், இதெல்லாம் இப்போது இல்லைனாலும் நீண்ட கால பலனளிக்கக்கூடிய திட்டங்களா சார் இதெல்லாம்?
கண்டிப்பா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த அளவுல சைனா தான் நமக்கு இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் கண்ணு முன்னாடி. 80கள்ல லேட் 80ஸ்ல வந்து இந்தியாவும் சைனாவும் கிட்டத்தட்ட ஒரே தளத்துல இருந்தோம் ஜிடிபில. ஓகே. இப்ப சைனாவோட இந்தியாவை காட்டிலும் சைனா 4 டைம்ஸ் ஜிடிபி, அதாவது நம்ம $4 trillion, அவங்களுடைய $18 trillion. அதற்கு முக்கியமான காரணம் 2. ஒன்னு வந்து கொள்கையில கண்டினியூட்டி, பாலிசி கண்டினியூட்டி. அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஜி ஜின்பிங் வந்து 35 ஆண்டுகள்ல 3வது அதிபர், அவ்வளவுதான். 3 அதிபர்கள் தான் பார்த்திருக்காங்க. ஓகே. பாலிசி கண்டினியூட்டி. 2வது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். அவங்களுடைய அந்த அடித்தளமே, பொருளாதார வளர்ச்சியோட அடித்தளமே, அவங்க எல்லாமே SEZ இருக்கட்டும், எல்லாமே அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதனுடைய வளர்ச்சியில தான் இந்த growth இந்த 30 ஆண்டுகள்ல பார்த்தது. அதனால நம்மளுடைய அடிப்படை தேவை வந்து பொருளாதாரம் வந்து இப்ப 7.5% வளர்ந்து கொண்டிருக்கு. வேற எந்த நாடுகள்லயுமே இது போன்ற வளர்ச்சி இல்ல. இந்த வளர்ச்சி 8-10% வரணும் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எல்லா வகையிலும், அதாவது ரோட் மட்டும் இல்ல, ரயில்வே நெட்வொர்க்காக இருக்கட்டும், புதிய ரயில்வே, இந்த புல்லட் ட்ரெயின்ஸ் எல்லாம் ஒரு ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்டா இருந்தாலும் அதெல்லாம் கண்டிப்பாக தேவை. இப்ப சைனா எல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்ரோல வந்து அவங்க 50 வருடங்கள் முன்னோக்கி இருக்காங்க. அந்த அளவுக்கு நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இருக்கு. அதனால ஏர்போர்ட் கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். முதலீடுகள் எதுக்கு இந்தியாவுக்கு வருது? இந்தியாவுக்கு வருவதற்கான முக்கியமான காரணம் வந்து ஓரளவுக்கு டீசென்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது ஒரு தூத்துக்குடியில ஒரு வின்ஸ்டார் ஃபேக்டரி வருது அப்படின்னா அவர்களுக்கு தூத்துக்குடி துறைமுகம் இருக்கு, இங்க உற்பத்தி செய்து அருகில் உள்ள நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணலாம். அப்படிங்கிற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். அதை வந்து ஒரு கட்டத்துல நிறுத்தாமல் அது வந்து தொடர்ந்து நம்ம டெவலப் பண்ணும்பொழுது மட்டும்தான் அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது 8-10% பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது எட்டும். அதற்கு வந்து இந்த கேபெக்ஸ் எல்லாம் மிகவும் பலமாக இருக்கும். ஏன்னா அரசாங்கம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சு அதனுடைய பலன்கள் தெரியும் போதுதான் பிரைவேட் செக்டர் உள்ள ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படிதான் அந்த growth அப்படிங்கறது அடுத்த கட்டம் போகும். ஓகே சார். ஓகே.